அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். காளியம்மாள் பிரகாசன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிட்டாங்க. இதுதான் நம்மளுக்கு தெரியுமே, ரொம்ப நாளாக எதிர்பார்த்த செய்தி தானே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்கிறாங்க. 24/2/2025 கனத்த இதயத்தோட காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நான் விலகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு அவங்க சில செய்திகளை சொல்லியிருந்தது தான் பெரிய எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்குது. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க, இவர்களுக்கு பக்கபலமாக பின்னாடி நிற்கிறது யார், இவங்க நகர்வு அடுத்தாப்பில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பல தகவல்களை நீங்கள் சில நிமிடங்கள் கவனமாக கேளுங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் நம்ம அந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உள்ளபடி உங்களுக்கு உடனுக்குடன் சேர்றதுக்கு நம்ம அரசியலாயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நாம் தமிழர் கட்சியுடைய மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பொறுப்பில் இருந்து அதே பொறுப்பை போட்டு மேலே காளியம்மாள் பிரகாசம் அப்படிங்கிற அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க இன்றைக்கு தேதியில். அந்த அறிக்கையில் இதுவரை இல்லாத கனத்த இதயத்தோட இதை நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையும் உளப்பூர்வமாக என் குடும்பத்தை விட அதிகமாக நான் நாம் தமிழர் கட்சியை நேசித்தேன். இந்த 6 ஆண்டு கால பயணத்தில் எனக்கு அரசியல் ரீதியான நிறைய அரசியல் அனுபவங்களை கொடுத்துருக்கு. இந்த அரசியல் இயக்கத்துக்கு நான் வந்ததுனால பலர் அக்காவா, தங்கையா, சகோதர சகோதரிகளா, குடும்ப உறவுகளா என்னோட நீங்கள் பயணிச்சிங்க. அதுக்கெல்லாம் நான் உங்களை நினச்சி அப்படி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கெல்லாம் இருந்த ஒரு பெருங்கனவு என்னங்க, ஒரே கனவு தமிழ் தேசியத்துடைய வெற்றியாக தான் இருந்துச்சு. அந்த தமிழ் தேசியத்துடைய வெற்றியை நோக்கி தான் நம்மெல்லாம் பயணித்தோம். ஆனால் அந்த நோக்கத்தில் நான் 6 வருஷம் உழைச்சேன். என்னோட நீங்களும் என்ன பண்ணீங்க, உழைச்சிங்க, ஒத்துழைச்சிங்க, எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க, என்னை ஆரவாரப்படுத்தினீங்க. உங்களுக்கெல்லாம் நான் முதல் நன்றியை சொல்கிறேன். இருந்தாலும் இனிமேல் இந்த பயணத்தை நான் தொடர முடியாதுன்று தான் இந்த பயணத்தை நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இது சந்தோஷமாக இல்லை, நானே வருத்தமாக தான் வைக்கிறேன். உங்கள்கிட்டயே நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த தபாலில் சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணாக இருந்து எந்த அளவுக்கு போராட முடியுமோ அந்த அளவுக்கு நான் போராடி பார்த்துட்டேங்க. ஆனால் எனக்கு உரிய அந்த என்னுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நடக்கவே இல்லை. அதனால் நான் அந்த கட்சியை விட்டு போகிறேன்னு சொல்லாமல் சொல்லிட்டு சொல்கிறாங்க, இதுவரைக்கும் என்னோட ஒத்துழைப்புகளுக்கெல்லாம் நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு முடிவே எடுக்க வேண்டிய சூழல் விட்டுறதை எண்ணி நான் ரொம்ப மனசு வருந்துறேன். அவதூறு வெறும் வார்த்தைகளை தானே நினைத்து அள்ளி தெளிக்கிறவங்களுக்கு மத்தியில் என் மீது அளப்பரிய அன்பு உண்டு நேசிக்கிற உங்கள் அத்தனை பேருக்கு நான் என்னைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் எம் பயணம் தொடரும். நன்றி, வணக்கம், நாம் தமிழர்னு முடிச்சிருக்காங்க. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிறேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ் தேசியம்தான் நம்மளுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விதைக்கிற வழியில் தான் என்னுடைய பயணம் தொடரும்னு இருக்காங்க. இப்படி தான் சொல்லிவிட்டு அப்புறம் ஏங்க நாம் தமிழரை பற்றி விலகிறீங்கண்டா, அதற்கு சரியான காரணத்தை அவங்க சொல்லலை. ஒரு இடத்துல கூட சீமான் அவர்கள் பேரையும் உச்சரிக்கலை. அப்போ இவங்க இந்த கட்சியிலேருந்து விலகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறப்ப பலரும் என்ன சொன்னாங்க, சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டத்தில் சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்க, காளியம்மாளை பற்றி பேசுகிறப்ப பிசிறு அவங்களெல்லாம் தட்டிவிட வேண்டியதானே அப்படின்னு பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக வந்த உடனே இதை அம்மா நம்ம இப்படி பேசியிருக்க மாட்டாங்களேன்னு பொங்கி இருக்கிற நேரத்தில் சீமானே ஒரு கூட்டத்தில் சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் கட்சியால் பிசுரும்போம் உசுரும்போம், உனக்கு என்னையா அம்மா இரு அப்படின்னு பேசிட்டாரு. அப்போ தான் இந்த அம்மாவுக்கு கோபம் கடுமையாக வந்துச்சு. ஆக இந்த ஆள் பேசி தான் இருக்கிறாரு, இவருக்கு நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்கலை,
காரணம் வந்து காளியம்மாள் வந்து மேடையில் ஏறினாலே என்ன பண்ணுறாங்க, அங்கே கூடியிருக்கிற கூட்டத்தில் முன்னாடி இருக்க மக்கள்லாம் கைதட்ட ஆரம்பிச்சிடறாங்க, ஆரவாரம் பண்ணுறாங்க. அந்த நேரம் சீமான் முகத்தை இந்த அம்மா கவனிக்க முகம் வந்து கடுகெடுத்து போயிடும். அவருக்கு என்ன நினைப்பு இருக்கும்டா, நம்மளுக்கு 40 பேர் தட்டினா இந்த அம்மாவுக்கு 90 பேர் கை தட்டுறாங்களே, இப்படி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து பவர் இல்லாமல் போயிடும். அவர் முடிவெடுத்து தான் என்ன பண்ணிட்டாரு, பல கட்டங்களில் காளியம்மாவை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வெறுக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லை, ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒதுக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லை, அருவருக்கு தகுந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி இருக்கிறப்ப தான் இந்த அம்மா திமுகவுக்கு போயிடுவாங்கன்னு ஒரு சிலர் சொன்னாங்க, அண்ணா திமுகவுக்கு போயிடுவாங்கன்னு ஒரு சிலர் சொன்னாங்க, இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்படி பேச வந்த நிலையில் சமீபத்தில் இந்த அம்மா வந்து அந்த நாமக்கல்லில் நடந்த இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கும் போகலை. அதுக்கு பிறகு ஒரு மாவீரன் நாள் கூட்டத்தில் பேசுகிறப்ப மட்டும் என்ன பேசுகிறாங்கன்னா, சீமானை வந்து வஞ்சக புகழ்ச்சி மாதிரி ஒரு தாக்குதல் தாக்கிட்டாங்க. எப்படி தாக்கி பேசுகிறாங்க, அந்த தமிழ் தேசிய தலைவர் அந்த இலங்கையில் அவர்கிட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் அண்ணன் சந்திச்சதுக்கே எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டாரு பாருங்க அப்படின்னு அவரை பாராட்டி பேசுகிற மாதிரி வஞ்சக புகழ்ச்சியாக பேசுனது அப்போவே சீமானுக்கு வந்து கோபத்தை உண்டாக்கிருச்சு. மற்ற கட்சிக்காரங்க ஏதாச்சும் 10-12 நிமிஷம்னு சொல்கிறான், சகோதரி 10 நிமிஷம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த மேடையிலேயே தன்னுடைய வருத்தத்தையும் சீமான் வெளிக்காட்டணும்னு நமக்கெல்லாம் தெரியும். அதுதாங்க அந்த அம்மா வந்து இவரோட சேர்ந்து பேசின கடைசி கூட்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு பெரும்பாலான எந்த கூட்டத்திலையும் அந்த அம்மா கலந்துக்கலை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த நாமக்கல் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட சீதாலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு தடவை ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுக்குறப்ப இந்த இவங்கெல்லாம் பெரிய ஆள் கிடையாது அப்படி எப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை பேசினோடனே இன்னும் கொஞ்சம் சூடாகிட்டாங்க. காளியம்மாள் முடிவுக்கு வந்துட்டாங்க போகிறதும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வருது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ்லாம் கலந்துக்கிற தூத்துக்குடி மணப்பாட்டில் வந்து உறவுகள் சங்கம்ங்கிற ஒரு நிகழ்ச்சியில் இந்த அம்மாவும் கலந்துக்கிறதா அழைப்புதல் அடிச்சிருக்கிறாங்க. அந்த அழைப்புதலில் வந்து காளியம்மாள்னு பேர் போட்டுட்டு கீழே நாம் தமிழர் கட்சியில் போட்டிருக்கணும், அப்படி போடாமல் சமூக செயற்பாட்டாளர்னு போட்டிருந்தாங்க. இதையே பல ஊடகங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக காளியம்மாள் வந்து நாம் தமிழரில் இல்லைங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால தான் அந்த நிகழ்ச்சியில் வந்து நாம் தமிழர்னு போடாமல் சமூக செயற்பாட்டாளர்னு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக பேசிட்டு வந்த நிலையிலேயே, எப்போ நம்மளை பற்றி அதிகமாக பேசுகிறீங்க, நான் விலகிறது உறுதி தானே இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, 3 மணிக்கு தாங்க அந்த அம்மா வந்து தன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து வெளியிடுறாங்க. கரெக்டாக அங்கிட்ட 30 நிமிஷத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன செய்கிறாரு, நீ வெளியிட்டா வெளியிட்டுக்கம்மா அப்படின்ட்டு உடனே அந்த அஞ்சம்மாளுங்கிற ஒரு அம்மாவை என்ன பண்ணுறாங்க, நாம் தமிழர் கட்சியுடைய மீனவர் பாசருடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் உடனே அறிவிக்கிறாரு. எப்படிங்க 30 நிமிஷத்தில் உடனே அறிவிக்க முடியுது? அப்போ அதுவும் ஒரு பிளான். இந்த அம்மா எப்படி பிளான் போட்டுக்கிட்டே வந்தாங்களோ அதே மாதிரி சீமான கரெக்டாக பிளானோட தான் இருந்திருக்கிறாரு. அப்படி வெளியிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அஞ்சம்மாளோட ராம்நாடு தொகுதி 290வது வாக்கத்தைச் சேர்ந்த டோம்னிக் ரவி, கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி 196வது வாக்கத்தைச் சேர்ந்த ஜெயன்ட்ரீன், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி 193வது வாக்கத்தைச் சேர்ந்த குளோரியான், தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி தொகுதி 118வது வாக்கத்தைச் சேர்ந்த பேட்ரிக் பிரகாஷ் எர்னஸ்டின், இவங்களோட அஞ்சம்மாள் வந்து மீனவர் பாசலுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் 1/2 மணி நேரத்தில் அறிவிச்சிட்டாரு. கதை முடிஞ்சா? இப்போ நாம் தமிழர் கட்சியில் ஒரு சில தமிழரில் சொன்னாங்க, கட்சிக்கு பேரே நாம் தமிழர், அழகாக தமிழ் பேரில் அந்த காளியம்மாவை கழட்டி விட்டுட்டீங்க, அது என்னங்க பேட்ரிக் பிரகாஷ் எர்னஸ்டின்ஸ், குளோரியான்ஸ், ஜெயின்ட்ரீன்ஸ், டோமினிக் ரவி எல்லாம் லண்டன் பேராகவே இருக்காது, என்னங்க இது அப்படி அப்படிங்கிற மாதிரி, இன்னும் இவங்கெல்லாம் நாம் தமிழர்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. மீதி இருக்க ஒரு ஆள் 2 ஆளும் கூடிய சீக்கிரம் போயிடுவாங்கங்கிற மாதிரி வேறு செய்தியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கண்டிஷனில் சமீபத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு, முஸ்லீம்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுறதே இல்லைங்க, அந்த நபிகளாரை வந்து சொன்னால் கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்ற நபியை தாக்கி ஒரு வார்த்தை பேசிட்டாரு. முஸ்லீம்கள் எவருமே எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்ட்டார். அப்போ அவர் கூடவே சுற்றி இருக்கிறாங்க ஒருத்தர் 2 பேர் முஸ்லீம்கள்.
அவர்களும் கூடிய சீக்கிரம் அதை விட்டு போயிட போகிறாங்கங்கிற மாதிரி செய்தியும் வருது. இப்படி எல்லாருமே போயிட்டால் நாம் தமிழர் என்ன ஆகும்? கூண்டோடு காலியாகிற ஒரு நிலை வந்துருச்சு. ஆக இந்த நிலையை யார் உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறப்ப, இந்த காளியம்மாள் தன்னுடைய ரெசிக்னேஷனுக்கு பிறகு இவங்க கொடுக்குற பேட்டியில் பார்க்குறப்ப திமுகவுக்கு போக மாட்டாங்க, ஓரளவு தெரிய வருது. 100% காங்கிரஸுக்கும் போக மாட்டாங்க, 90% அதிமுகவுக்கு போக மாட்டாங்க, ஒரு 70% பாஜகவுக்கு போக மாட்டாங்க. இவங்க அந்த தாவேக்காவை பற்றி எந்த இடத்துல விமர்சனம் பண்ணி பேசலை, தமிழக வெற்றி கழகத்தை பற்றி. அதனால் ஒருவேளை இவங்க நாம் தமிழர்னு திருப்பி கையை தூக்கி பேசுகிறதுனால இவங்களே ஒரு நாம் தமிழர் கட்சின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு வெறும் நாம் தமிழர் கட்சின்னு இல்லாமல் தன்மானமுள்ள நாம் தமிழர் கட்சி, தானா தாக்கா அப்படிங்கிற பேரில் ஆரம்பிச்சு இவங்களுடைய ஆதரவாளர்களும் இந்த அம்மா பேச்சை ரசிக்கிறவங்களும் நாம் தமிழர் கட்சியில் சீமானை பிடிக்காதவங்களும் சீமான்றது வெளியே போகணும்னு நினச்சவனும் போனவங்களும் இந்த அம்மா பக்கம் சேர்ந்துக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து ஒரு மிகப்பெரிய பலத்தை, மிகப்பெரிய ஒரு பிரதிபகாரத்தை அடைய போகிறாங்கங்கிற மாதிரி செய்தி இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. எதையுமே நம்ம சொல்கிறப்ப ஒரு புகை இல்லை, அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாதுங்கிற மாதிரி அதிகமாக புகை வந்தால் அந்த புகைக்கு என்ன காரணம்னு ஆராய்ஞ்சு தான் அந்த செய்தியை வெளியிடுவோம். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியை உடைக்கணும், கட்சியை உடைக்கணும். அதுலேருந்து நம்ம வெளியே நம்மளுடைய அந்த பொறுப்பையும் கௌரவத்தையும் காப்பாற்றி உயர்த்திக்கணும். அதிலே பயனுள்ள வகையை உயர்த்திக்கணும். அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏற்கனவே பேசின பேச்சுகளுக்கு யாராவது கவுண்டர் பண்ணி பேசாத அளவுக்கு நம்ம பேச்சு இருக்கணும். அதுக்கு உயர்ந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தாங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க இந்த அம்மையாருங்கிற மாதிரி பலரும் பேசிக்கிறாங்க. ஆக வரக்கூடிய 2026 தேர்தலில் இந்த காளியம்மாள் அவர்கள் இவங்களே ஒரு தனி கட்சியை தொடங்கி, அவங்க தான் சொல்லியிருக்காங்கல்ல அந்த தமிழ் தேசிய லட்சிய பயணம் தொடருன்னு இருக்காங்கல்ல, அப்படி தொடர்றப்ப நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிட்டதுனால அதுக்கு ஒரு புது பேரை வச்சு தன்மானமுள்ள இல்லாட்டி தன்மானமிக்க நாம் தமிழர் கட்சி, தானா தாக்கா அப்படிங்கிற மாதிரி வச்சு அதுக்கு இவங்களே நிறுவனரை ஆக்கி இவங்களே உத்தரவு போட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து நல்ல பலன்கள் அடைகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க இவங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டு பக்கம் விமர்சனங்கள் இப்போ இப்படி இருந்தாலும் என்னதான் நடக்க போகுதுங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்களும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிர நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். காளியம்மாளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? அவங்க பொது கட்சி தொடங்குவாங்களா, அல்லது வேற ஏதாவது ஒரு கட்சியில் இணைவாங்களா, அல்லது இயக்கமாக நடந்து இயக்க பணிகளாக செய்வாங்களா, அவர்களுடைய அந்த பாதை எப்படி அமையும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நாட்டில் 4 பக்கம் வரக்கூடிய தகவல்களை உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி.